விஜயோட கோட் படத்தினுடைய ரிலீஸ் அப்டேட் நேற்று கொடுத்துட்டாங்க. செப்டம்பர் 5ஆம் தேதி விநாயகர் சதுர்த்திக்கு படம் ரிலீஸ் அப்படின்னு. ஸோ விஜய் ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க நேற்றில் இந்த படத்தை. ஏன்னா மிகவும் எதிர்பார்த்துருந்தாங்க அந்த படத்தை எப்போ ரிலீஸ் ஆகும்ன்ட்டு. ஒரு வழியாக ஏஜிஎஸ் சொல்லிட்டாங்க. இது இல்லாமல் அடுத்த 2 அப்டேட் இப்போ நம்ம சொல்ல போகிறேன். இந்த கோட் படத்தினுடைய படப்பிடிப்பு வந்து ரஷ்யாவில் நடந்துட்டுருக்கு. நம்ம ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருந்தோம். அங்கே விஜய் வந்து இந்த ஸ்கேட்டிங் சைக்கிளில் போகிற மாதிரியான ஒரு ஃபோட்டோஸ்லாம் வந்தது ரொம்ப வைரல் ஆச்சு. ஆக்சுவலாக இந்த படத்தினுடைய படப்பிடிப்புன்னு எவ்வளோ நாள் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் பெரிய டாக் இருந்தது. ஆக்சுவலாக ஃபைனல் ஷெடியூலாம் இது. ஆக்சுவலாக வர 15தோட இந்த படத்தினுடைய ஒட்டுமொத்த படப்பிடிப்பு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ ஒரு சாங்கும் இன்னும் ஒரு சில சீன்ஸ் மட்டும் தான் அங்கே ஷூட் பண்ணுறாங்க. அதை முடிச்சுட்டு 15தோட அந்த ஒட்டுமொத்த ஷூட்டிங்கையும் முடிச்சுட்டு 17 கிளம்பி இங்கே வந்துடுறாங்க. ஸோ 19 எலெக்ஷனில் விஜய் ஓட்டு போடுறாரு இங்கே சென்னையில். ஓட்டு போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு 20ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து இங்கே இதோட டப்பிங்கில் தீவிரமாக இறங்க போகிறாரு. ஸோ இந்த படத்தினுடைய டப்பிங் ஒர்க்கை முடிச்சுட்டு வேறு ஏதாவது பேட்ச் ஒர்க் தேவைப்பட்டதுன்னா மே ஃபஸ்ட் வீக்கில் அதையும் பண்ணி கொடுக்க போகிறாரு சென்னையிலேயே. ஸோ மே 15லேருந்து மே எண்டு வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துக்கிறாரு. எகெயின் ஜூன் ஃபஸ்ட் வீக்லேருந்து வினோத் டைரக்ஷனில் விஜயோட 69 படத்தினுடைய ஷூட்டிங்கில் கலந்துக்க போகிறாரு. ஸோ இமீடியட்டாக பேக் அண்ட் பேக் இந்த ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாரு. அடுத்த 3 மாதத்தில் அந்த படத்தையும் முடிச்சுட்டதுக்கப்புறம் தான் ஃபுல் ஃப்ளெஜ்டு பொலிட்டிக்கலில் இறங்க போகிறாரு விஜய். ஸோ இதற்குள்ள இந்த படத்தினுடைய ரிலீஸோட ஒரு ரிசல்ட் அவருக்கு கிடைச்சிரும். அடுத்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் 69 படத்துக்கு ஒரு 250 கோடி ரூபாய் அவருக்கு சம்பளமாக பேசியிருக்காங்க. ஸோ 2-3 கம்பெனி பேசினாலும் இப்போ ஃபைனலாக வந்து தெலுங்குலேருந்து ஒரு பெரிய கம்பெனி தான் பண்ண போகிறதா சொன்னாங்க. ஆனால் ஃபைனலாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏஜிஎஸ் தான் பண்ணுறாங்க. ஏஜிஎஸோட இன்னும் ஒரு பெரிய நிறுவனமும் ஒரு ஜாயின்ட் வெஞ்சரில் இந்த ப்ராஜெக்டை டேக் ஆஃப் பண்ண போகிறாங்க. ஸோ இதுதான் அடுத்த அப்டேட்டு. அதுக்கப்புறம் விஜய் வந்து ஒரு சாய்பாபா கோயிலில் இருக்கிற மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் வந்தது. இது 2 மாதத்துக்கு முன்னாடி ஷீரடி போயிருந்தப்ப எடுத்த ஃபோட்டோ அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக ஒரிஜினலாக வந்து விஜய் வந்து அந்த சீரடி போனப்போ எடுக்கலை, சீரடியும் போகலை. ஒரிஜினலாக என்ன நடந்திருக்குன்னா, விஜயோட அம்மா ஷோபா சந்திரசேகர் வந்து தீவிரமான சாய் பக்தர். ஸோ வியாழக்கிழமை தோறும் சாய்பாபா கோயிலுக்கு போகிறத ஒரு வாடிக்கையாக வச்சுருக்காங்க. இங்கே சாலகிராமத்தில் இருக்கிற வரைக்கும் அந்த பிரசாத் ஸ்டுடியோ எதிரில் இருக்கிற அந்த சாய்பாபாவை போய் பார்த்துட்டு வருவாங்க. இப்போ வந்து அவங்க கொரட்டூரில் அவங்களுக்கு சொந்தமான ஒரு இடம் இருந்தது. அந்த இடத்துல வந்து அம்மாக்காக விஜய் வந்து ஒரு சாய்பாபா கோயிலே கட்டி கொடுத்துருக்காரு. ஸோ அந்த கோயிலோட கும்பாபிஷேகம் ஒரு போன மாதம் நடந்திருக்கு. அந்த கும்பாபிஷேகத்துக்கு வந்து ஷோபா சந்திரசேகர் போயிருக்காங்க, புஷி ஆனந்த் போயிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடியோ இல்லை அன்னைக்கோ வந்து விஜயும் போயிருக்காரு. அப்போ தான் அந்த சாய்பாபா கோயிலில் சாய்பாபா பக்கத்தில் அந்த அர்ச்சகரை கூடலாம் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காரு. அந்த ஃபோட்டோ தான் சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் ஆச்சு. ஆக்சுவலாக நம்ம சென்னை கொரட்டூரில் தனது அம்மாவுக்காக விஜய் கட்டி கொடுத்த கோவில் தான் அந்த சாய்பாபா கோவில். அந்த கோவிலுக்கு வாரந்தோறும் வியாழக்கிழமைகளில் வந்து ஷோபா சந்திரசேகரை வராங்க, பாபாவை தரிசனம் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற சாய் பக்தர்கள்லாம் அவங்க கையாலே அன்னதானம் கொடுக்குறாங்க. ஸோ எந்த வியாழக்கிழமை நீங்கள் அங்கே போனாலும் ஷோபா சந்திரசேகரை பார்க்கலாம். அது வந்து விஜய் தன்னுடைய அம்மாவுக்காக கட்டின கோவில். ஏற்கனவே தன்னுடைய அம்மாவுக்காக அம்பத்தூரில் ராகவா லாரன்ஸ் வந்து ஒரு அம்மாவுக்கு ஒரு கோவில் கட்டினது எல்லாருக்கும் நினைவு இருக்கும். அதே போல் இவர் அம்மாவுக்கு கோவில் கட்டல, அம்மா ஆசைப்பட்டாங்கன்னு ஒரு சாய்பாபா கோயிலை கட்டி கொடுத்துருக்காரு. அங்கே ஏராளமான பக்தர்களை வந்து சாய்பாபா பார்க்க தினந்தோறும் வந்துட்டு இருக்காங்க. அந்த பகுதியில் ரொம்ப பிரபலம் அடைஞ்சிட்டு இருக்கு விஜய் கட்டின கோவில் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக்கோட. ஸோ முடிஞ்சால் கொரட்டூர் பகுதியில் இருந்தால் நீங்களும் போய் அந்த கோயிலை பார்த்துட்டு வரலாம். இதுதான் இன்னைய விஜய் பற்றின ஒரு அப்டேட். தேங்க்யூ.